மக்களே 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 அங்கே பாருங்க. எப்பா இவ்வளோ மீனை பார்த்ததே இல்லைங்க. எவ்வளோ மீன் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சார் இப்போ எங்கே வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள், பெரிய கோவில் குளத்துக்கு தான் வந்திருக்கோம். கோவில் குளம் எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் காலம் ஆனதுனால குளங்கள்லாம் வந்து இப்போது ரொம்ப வத்திடுச்சு. இந்த குளமும் ரொம்ப வத்திடுச்சு. அதனால் மீன்களுக்கெலாம் பொறி போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், பொறி வாங்கிட்டு வந்திருக்கேன். குளத்தில் எவ்வளோ மீன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறேன். குளம் பார்த்தா ரொம்ப தண்ணி ட்ரையாக இருக்குங்க. மீன்கள் வந்து வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மீன் இருக்குது குளத்தில். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க குளம். ஆனால் தண்ணி ரொம்ப பச்சை கலரில் ஆகிட்டுருக்கு. வாங்க குளத்தில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்களே 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 அங்கே பாருங்க. எப்பா இவ்வளோ மீனை பார்த்ததே இல்லைங்க. எவ்வளோ மீன் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம அழகாக இருக்குது. இவ்வளோ மீன் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. இங்கே பாருங்கள், தோவே மேய்ஞ்சிட்ருக்கு எவ்வளோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இப்போ நம்ம பொரிய வீச போகிறோம். வீசினோடனே நம்மளுக்கு எவ்வளோ மீன் கிடைக்க போகுதுன்னு தெரில. இருங்க, நம்ம மீனை பிடிச்சி அப்படியே ஒரே ஒரு வலை வீசி பிடிச்சிடலாங்களா மக்களே. பொறி போடுவோம். பொறி கூட அப்படியே பிடிச்சி வலை வீசினா அப்படியே ஒரு பெரிய மீன் நம்மளுக்கு கிடச்சிரும். கிடச்சிடுச்சுன்னா அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம். மக்களே அந்த செடிங்களை அப்படியே கடிக்குது மக்களே. மீன்கள் வந்து பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓ மை காட் மக்களே, பாருங்க இல்லையா. ஐயோப்பா இவ்வளோ மீன் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ மீன் பாருங்களேன், அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே நாளைக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்து பார்க்குறோம். அவ்வளோ மீனும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்க, அப்பா அது பாருங்க, அந்த கலையாசி இது பெரிய மீனுங்க. அந்த இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கு பெரிய மீன். எப்பா இவ்வளோ மீனுங்க அடிக்குது மக்களே. அங்கேயும் இங்கேயும் மீன்கள் சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ மீன் அப்படியே டப்பால் 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 டப்பால்னு அடிச்சுது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து தண்ணி குறைஞ்சதுனால குளத்தில் வந்து நீர் மோட்டர் வச்சு இறைச்சிட்ருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய மீன் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே மொத்தத்தையும் பிடிச்சி அப்படியே விற்றுருவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கடைசியாக அந்த மீன்களுக்கு தீனி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருங்க. இங்கே பாருங்கள், ஐயோ பார்த்தீங்கன்னா மக்களே இவ்வளோ மீன் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியே கொந்தளிக்குதுங்க மீனுங்க. எப்போ வாங்க இங்கே குட்டி மீன்கள்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய மீன்கள்லாம் அடிச்சிட்ருக்கு. எப்பா லபக் பாருங்கள், இப்போ தான் போட்ட மக்களே. அதுக்குள்ளே மொத்த பொறிகளையும் காலி பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நான் நிறைய பொறி போடலான்னு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்பா சத்தத்தை கேட்டிங்களா மக்களே, எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. கேட்டிங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் எப்படி அடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. மொத்த மீனுக்குமே நம்ம இப்போ பொறி போட்டுட்ருக்கோம். ஓ மை காட் மக்களே, இங்கே பாருங்க மக்களே, பெரிய மீனுங்க. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குளம் ஃபுல்லாக மீன் தான் இருக்குது மக்களே. செம்ம மீன் இருக்குது. வேட்டை தான் இந்த வாட்டி மீன் பிடிக்கிறவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் நிறைய மீன் பிடிக்கலாம். பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட போகிறாங்க. யாரெல்லாம் மீன் வேட்டையாட சாப்பிட போகிறாங்கன்னு தெரில. நிறைய மீன் இருக்குது. வாங்க பாருங்கள், அந்த பக்கம் அடிச்சிட்ருக்கு, இந்த பக்கம் அடிச்சிட்ருக்கு. எப்பா ஃபுல்லாக மீன் தான் மக்களே. இவ்வளோ மீன் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ மீன் எங்கே பக்கம் எக்கச்சக்கமாக இருக்குது.